வார்த்தைகளையும் இருக்குது. வாசிங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். பைபிள் வச்சுக்கோங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. உங்க பைபிள் ஓபன் பண்ணுங்க. இந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கணும், உங்க கண்கள் பார்க்கணும். அதேதான், சேம் வார்த்தை தான். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை குறித்து தேவன் கொடுக்கும் பொழுது எப்பொழுதுமே நான் அடையாளத்தை கேட்பது என்னுடைய வழக்கம் அல்ல. கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை ஆணித்தரமா அதில் பிரசங்கிப்பதில் அதில் எனக்கு எந்த குறைபாடுகளும் அல்ல. ஆனா இந்த 2025 குறித்து வாக்கு தத்தங்களை தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நான் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை குறித்து எனக்கு நீங்க அடையாளத்தை கொடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் அடையாளத்தை கேட்டு என்ன அடையாளம் கேட்டேன் அப்படின்னா கனி, அதாவது கனி கொடுப்பார்கள் அப்படிங்கிறதான நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ எனக்கு யாராவது பழங்களை கொடுக்கணும், நான் உறுதிப்படுத்திட்டேன். எனக்கு என்ன சொன்னீங்க, எனக்கு யாராவது பழங்கள் கொடுக்கணும், பழம் அல்லது பழங்கள் ஏதாவது அப்படின்னு. இது நான் ஆண்டவருக்கு எனக்குமான ஒரு ஒப்பந்தம் அல்லது அடையாளத்திற்கான ஒரு வழிவாசல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. அப்போ இந்த காரியத்துல இது நான் சொல்லிட்டேன், ஆண்டவருக்கு நான் பேசின விஷயம் விட்டாச்சு. அதற்கு பின்பாக மறுநாள் காலையிலேயும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரி, நம்ம கேரளா வந்தவங்களுக்கு தெரியும், பிரதர் இமான் அவங்களுடைய மனைவி, அந்த அக்கா வந்து என்ன செய்றாங்கன்னா எனக்கு பிடிச்ச பப்பாளி பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல பெரிய பழம், நல்ல மஞ்சளா இருக்கு. எனக்கு பப்பாளி பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடு, சிறு வயதுல என்னுடைய உணவாக அது இருந்தது. அப்ப எனக்கு அதுல ரொம்ப விருப்பம். அப்போ அது நல்ல பழுத்த பழம், மஞ்சள் கலர்ல இவ்வளவு நீளம் இருக்கும், நல்ல நீளம் இவ்வளவு அகலம். இன்னும் கூட அந்த பாதி பழங்க இருக்குது. வாங்கி வச்சிட்டாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நானும் என் மனைவி தான் இருக்கிறோம், கொண்டு வந்து கொடுத்தாங்க. வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க. அப்போ நான் எனக்கு அதை ஆண்டவர்கிட்ட நான் பேச வச்சது மறந்துட்டேன். ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்கி வச்சாச்சு. ஏன்னா இதுக்கு முன்பாக நாங்கள் அங்கே வீட்டுக்கு போனோன்னா அந்த டியூப் வாங்குறது போகும்போது அந்த அண்ணன் என்ன செய்வாங்க, பழம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த காரியத்தில் வீடு தேடி வந்து தக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. அப்போது எனக்கு அது மறந்துச்சு, இந்த காரியம் ஆண்டோட பேசுறது மறந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பழத்தை அப்படியே ஸ்டக் ஆச்சு எனக்கு. ஏதோ ஒரு இடத்துல என் மனைவி என்ன சொல்கிறீங்க கேட்டாங்க. எப்போ காலையில் அக்கா வந்து பழம் கொடுத்தாங்கல்ல, ஆமாம் பழம் கொடுத்தாங்க அப்படின்னு. எனக்கு அப்போ தான் ஆண்டவர் நான் பேசினேன் உடன்படிக்கை, ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட அடையாளத்தை அப்போ தான் எனக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு ஆண்டவர். அப்போ நான் உறுதிப்படுத்திட்டேன் ஆண்டவருக்கு. அப்படியே நான் நன்றி சொல்கிறேன். இவங்க எல்லாமே எது கேட்டீங்க, என்ன கேட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது அதற்கு பின்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஆராதனைக்கு அப்போது செல்வகுமார் சிஸ்டர் எப்பயும் ஆராதனை எடுத்து பழம் வாங்கிட்டு வர மாட்டாங்க. என்ன சிஸ்டர் எனக்கு அப்படியே வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? கிடையாது. ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. சிஸ்டர் என்ன ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க, என்னாச்சு? ஏன்னா ஆராதனை முடியல எல்லாமே. இல்லை பஸ்ஸை நான் பஸ்ஸை விட்டு இறங்கினேன், ஐயா வித்துக்கிட்டு இருந்தாரு, என்னமோ வாங்கணும்னு தோணுச்சு, நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எனக்கு 2 பழம் கிடச்சிது. அப்போ 2வது ஆண்டவர் உறுதிப்படுத்துறதை நான் புரிந்து கொண்டேன். 2 பேரை கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. 3வது நாங்கள் உங்களுடைய மாமனார் தூத்துக்குடி ஜிஹெச் மருத்துவமனையில் இப்பயும் இஷ்யூ வார்டில் இருக்கிறாங்க. நானும் என் மனைவியும் பார்த்துவிட்டு நேற்று தினத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டலிருந்து திரும்ப மனைவி கோயில்பட்டிக்கு வரும்போது அது கோயம்புத்தூர் திருப்பூரில் டிஸ்டன்ஸ் இருக்கும். நாங்கள் 2 பேரும் மட்டும் வண்டியில் வந்துகிட்டே இருக்கிறோம். வந்துகிட்டே இருக்கும்போதும் அவங்க கஸ்டமர் அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை, மறுபடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அப்போ என்னப்பா சொன்னேன், திரும்ப சொல்லு அப்படின்னு கேட்டேன். என்ன புரியல? ஆமாம், ரீஎன்ட்ரி அப்படிங்கிறத அந்த மறுபடிங்கிற வார்த்தை திரும்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆகும். அப்போது வாக்கு தத்தங்களை குறித்து ஆண்டவர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துவதை நான் உணர முடியும். அப்போது நான் என்னப்பா சொல்லி திரும்ப கேட்கும்போது அப்போ அவங்களுக்கு ஸ்டாக் ஆச்சு, என்ன எது கேட்குறீங்க என்ன அப்படின்னு. இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமா இந்த ஆண்டில் நிறைவேற போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, எப்பயுமே அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறதுல எந்த மாற்றமும் கிடையாது. வாக்கு தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறுதுன்னு சொன்னா,
எந்த அளவுக்கு அந்த வாக்கு தத்துவங்களை நாம் எடுத்து உட்குறை கொண்டு அதை ருசி பார்த்து கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் நிறைவேறும். ஆமென் சொல்ல. இல்லைன்னா நீங்க சும்மா 2020, 21, 22, 23, 24, 25 இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா வார்த்தை உள்ள வரும் பொழுது, அந்த வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அதோட வாழ்க்கையில மாற்றத்தை, தாக்கத்தை, விளைவுகளை ஏற்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். அதாங்க அதோடைய கார்ட்ஸ். இப்போ குடும்பத்துக்கு ஒருவர் எழுப்பி நின்றுங்க, உங்களுக்கு கார்டு கொண்டு வரப்படும். கொண்டு வரும்போது இதை வாக்குத்த தாட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குடும்பத்துக்கு ஒருவர் எழுப்பி நின்று வாங்கிக்கலாம். தட்டில் வச்சு இந்த இதை தட்டு கொடுக்கலாம். எழுப்பி நின்றுங்க. குடும்பத்துக்கு ஒருவர் எழுப்பி நின்னீங்கன்னா நீங்கள் வாக்குத்தத்தை வாங்கிக்கலாம், அட்டை வாங்கிக்கொள்ளலாம். இங்கே சரி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இதை நீங்கள் அதை பஞ்சிங் பண்ணி இந்த வீடுகளில் எங்கே பொறுத்த விரும்புகிறீர்களோ அங்கே பொறுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, நாம் இப்போ வேத வசனத்துக்கு நேராக நம்ம தியானம் பண்ணுவோம். இந்த யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் அப்படிங்கிற இடத்துல யூத வம்சம் என்பது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட, துதிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம், யூத கோத்திரம். அந்த யூத கோத்திரத்தில் பிறந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு யூதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்ன செய்றாங்க? எருசலேம்ல, இஸ்ரேல் என்ன செய்றாங்க? எங்கும் சிதறி இருக்கிற யூதர்கள் என்ன செய்றாங்க? இப்ப திரும்பவும் என்ன செய்றாங்க? இஸ்ரேலுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். 12 கோத்திரங்களும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென் சொன்னேன். உலகெங்கும் சிதறி இருக்கிற யூதர்கள் திரும்ப இஸ்ரேல்ல வந்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேல் வலுப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென் சொன்னேன். இந்த யூதம் இன்னைக்கு நீங்கள் நான் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக யூதர்களாக இருக்கிறோம். இஸ்ரேல் பிறந்தவர்கள் மாத்திரம் யூதர்கள் அல்ல, தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்கிற, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்பிடிக்கிற நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமா. இந்த யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் எதற்கு தப்பினவர்கள்? இந்த உலகத்தினுடைய பாவங்களுக்கு தப்பினவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். சாபத்திற்கு தப்பினவர்கள் யார்? இந்த சபைக்குள்ள இருக்கிற நீங்கள் வெளியில் உள்ள உலகத்தில் உள்ள பாதிப்புகளுக்கும் சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் கர்த்தர் உங்களை என்னை தப்பித்து வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 2024 என்னைக்கோ நம்ம சாப்டர் க்ளோஸ் பண்ண வேண்டியது, கடைசி பக்கம் க்ளோஸ் பண்ண வேண்டியது கர்த்தர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு? தப்பி. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளை தப்பி பிழைக்க பண்ணிருக்கிறார். கொரோனாவிலே நம்மள கொண்டு போக முடியல. நம்மள ஆமென் சொல்லுங்களேன். கொரோனாவே நம்ம என்ன செய்ய முடியல. தப்பிச்சால் நம்மள சாதாரண ஆள் கிடையாது. சொல்லுங்க, பக்கத்து கை சொல்லுங்க. நம்ம சாதாரண ஆள் கிடையாது. கொரோனாவே வந்து பாருன்னு கேட்டவங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கொரோனாவே என்ன செய்யுங்க? வந்து பாருன்னு கேட்டு ஜெயிச்சு தப்பி இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, 2024 எத்தனையோ அழிவுகள் இருந்துச்சா தேசத்துல, அதற்கு நம்மளை தப்பி வைத்தார். தேசத்துல ஒவ்வொரு நாடுகள் யுத்தம், இதே இஸ்ரேலை சுற்றி இருக்க ஹமாஸ், இன்னும் ஹெஸ்புல்லா, இன்னும் மற்ற நாடுகள், சிரியா, எல்லா நாடுகளும்
ஹமாஸ்ல இன்னைக்கு சுத்தமா இல்லை. அப்படி கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேலே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கணக்கு எடுத்த நிறைய ஒவ்வொரு நாடுகளும் கணக்கு எடுத்தீங்கன்னா யுத்தம் நடக்கின்ற நாடுகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா கவனிங்க. பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இல்லை, குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே அழிந்து போயிருக்கார்கள். கர்த்தர் உங்களை நீ பிழைக்க பண்ணிருக்கிறார். தப்பி ஆமென் சொல்லுங்களேன். ஆத்தும மரணத்துக்கு நம்மளை தப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விபத்திற்கு தப்பி வைத்திருக்கிறார். ஆமென். என்ன விபத்துல இருந்து கர்த்தருக்கு பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணிக்கு பிசாசுடைய மரண கண்ணிகளுக்கு நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். ஆமென். நோய்க்கு நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். இடர்களுக்கு தப்பு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதா சொல்றது? இடர்களுக்கு தப்பு வைத்திருக்கிறார். ஆமென். வறுமைக்கு தப்பு வைத்திருக்கிறார். கண்ணீருக்கு தப்பு வைத்திருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகளுக்கு நம்மளை தப்பு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்மளை தப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த புதிய ஆண்டுல நம்மளை தப்பி பிழைத்திருக்க பண்ணுகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நோக்கம் உண்டு. நோக்கம் இருக்கிறபடினால்தான் உங்களை இனி தப்பி பிழைத்திருக்க பண்ணுகிறார். ஆமென். பாருங்க, அடுத்த வார்த்தை யூத வம்சத்தால் தப்பி மீந்திருக்கிறவர். நீங்களாம் நினைச்சிருக்கிறோம் தப்பி மீந்திருக்கிற நம்ம கர்த்தர் சொல்றாரு மறுபடியும். ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் அப்படின்னா என்னது? ஏற்கனவே ஒண்ணுல போய் தோத்து அல்லது அவமானப்பட்டு இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்தா கர்த்தர் நம்மள ரீஎன்ட்ரி கொடுக்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஹalleluya சொல்லுங்களேன். நீங்க எங்களா தோத்து போனீங்க 2024ல, எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்க ஆவிக்கிற வாழ்க்கையில, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்ட இடத்துல, கம்பெனில, குடும்பத்துல, ஊழியத்துல கர்த்தர் கம் பேக் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ரீஎன்ட்ரி பண்ணுவாப்பா. தலை குனிந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க. அதே இடங்களும் உன் வெட்கப்பட்ட நாட்கள், உன் கண்ணீரின் நாட்கள், நீ எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டது அதே இடத்துல உன் தலையை நிமிரப்படுவார். ரீஎன்ட்ரி கொடுக்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கம்பேக் கொடுக்கப்பா. ஒருவரும் அதை தடுக்க முடியாது. ஆமென். அதுதான் என்ன செய்யுது? மறுபடியும் ஒருவேளை உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடந்த ஆண்டுகள், அதற்கு முன்பாக தேவன் அழைத்த நாள் முதற்கொண்டு அல்லது ரட்சிப்பு கொடுத்த நாட்கள் முதற்கொண்டு நான் திரும்ப எழும்புவனா ஆண்டவரே? என் ஜெப வாழ்க்கையில நான் எழும்புவனா? நான் திரும்ப ஊழியம் செய்வேனா? திரும்ப எனக்கு சுகம் கிடைக்குமா? திரும்ப நான் படிப்பேனா? திரும்ப என் பிசினஸ்ல நான் என்ன செய்ய மீண்டும் வருவேனா? திரும்ப எனக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்குமா? திரும்ப என்னுடைய பொருளாதார நிலைமை மாறுமா? உயர்வடையுமா ஆண்டவரே? அல்லேலூயா. திரும்ப என் குடும்பத்திற்கு சமாதானம் கிடைக்குமா? திரும்ப என் குடும்பம் கட்டப்படுமா? திரும்ப என் பிள்ளைகள் என்னில் சேர்ந்து கொள்வார்களா? அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் ஆமென் சொல்லுங்களேன். திரும்ப என்ன செய்வார்? கட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும். அப்போ கடந்த நாட்கள் நம்ம தோற்று போன எல்லா எல்லைகளும் கர்த்தர் தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். எந்த இடத்துல நம்ம தோற்று போனோம், அவமானப்பட்டோம், கண்ணீர் சிந்துறோம், வேதனைப்பட்டோம், இழந்துட்டோம் அப்படின்னு நின்னா அதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல மறுபடியும் ஆமென் சொல்லுகிறேன். நான் மறுபடியும் உனக்கு சான்ஸ் கொடுக்கிறேன். மறுபடியும் நான் உன்னை உயர்த்துவேன். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். எஸ், மறுபடியும் கீழே. ஹல்லேலூயா. வேர் பற்றி, இந்த கீழே வேர் பற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் வேர் பற்றி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த வேர் பற்றி இருக்குது என்பது பூமியில எந்த அளவுக்கு அந்த வேரானது ஆழமாக போகிறதோ அதன் அடிப்படையில அது ஆப்போசிட் என்ன செய்யும்? வளர்ச்சியை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. எப்ப நீங்க வளர்ச்சியை பார்க்க முடியும்? எந்த அளவுக்கு வேறானது பூமிக்குள்ள போயிருக்கிறது அப்படிங்கிறது எப்ப பார்க்க முடியும்னா, அந்த மரத்தினுடைய கனிகளினாலே என்ன செய்ய முடியும்? இது இன்ன மரம் என்று அறிந்து கொள்ள முடியும். அதுக்குள்ள இன்டெப்தா இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க விசுவாசத்துல கர்த்தருடைய காரியத்துல எந்த அளவுக்கு பயந்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறாங்க, விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறாங்க என்பதை அவருடைய விசுவாசத்தின் அளவு
ஆப்போசிட்ல மண்ணுக்குள்ள இருக்க தெரியாது. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியாது. எப்படி வெளிப்படுத்த முடியாது? காண்பிக்க முடியாது. எப்படி தெரியும் சொன்னால் கனிகளினாலே. ஆமென் சொல்லுங்களேன். கனிகள் நிறைந்த ஒரு